ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரு கூட நான் நிப்பேன், நீ தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. வீடியோ தான் விஜய் சார் பார்த்ததா பேசும்போது சொல்லியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தீங்க, என்ன வீடியோ பார்த்தார் சார்? நாங்கள் வந்து அந்த ஏரியில் போராட்டம் பண்ணோம். அந்த இடத்துல ஏரியில் போராட்டம் பண்ண சொல்ல இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஊர் தான் வேணும், ஏர்போர்ட் வேணாம், இந்த ஊர் போயிடுச்சுன்னா நாங்கள் இந்த ஸ்கூலில் எப்படி படித்து நாங்கள் எப்படி பெரிய ஆள் ஆகும். அங்கங்கே நிறைய பேர் இடத்துலலாம் வெளியூரில் போய் படித்து பெரிய ஆள் ஆகுறாங்க. இந்த ஏகனாபுரம் ஸ்கூல்லே படித்து நாங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்து பெரிய ஆள் ஆகத்தலையா. அதே மாதிரி கலைஞருக்கு வந்து நினைவு சின்னமாக பேனா வச்சு நினைவாக வைக்கிறாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஒரு நினைவாக இந்த ஊர் இருக்கு தலையா. ஓகே ஓகே. இன்னைக்கு சாரை பார்த்தீங்களா, என்ன பேசுனீங்க? சார் கிட்ட பேசுனீங்களா இன்னைக்கு? விஜய் சார் எங்களை பேசினாரு, ரொம்ப அருமையாக பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னாண்ட. ஓகே ஓகே. இப்போ பேசுனீங்களா கேரவன்ல? இப்போதான். என்ன சொன்னார்? நீங்கள் என்ன சொன்னீங்க சார் கிட்ட? என்ன கோரிக்கை வச்சிங்க? இந்த ஊரை நீங்கள் தான் காப்பாற்றி தரணும், எங்கள் நாங்கள் படிக்கிற பள்ளிலாம் கூட நீங்கள் தான் காப்பாற்றி தரணும்னு சொன்னேன். ஓகே ஓகே. 910 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். களத்திற்கு நேரில் வந்து விவசாயிகளை சந்திக்கிறேன்.